வெல்கம் டு அறிவனா. எஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்து நம்ம ஒரு ஸ்கீம்ஸ் பார்க்க போகிறோம். அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிஎம் குசும் ஸ்கீம். அதோட ஃபுல் எக்ஸ்பான்ஷன் வந்துட்டு இதுதான் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் திங், இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய மினிஸ்ட்ரி யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நியூ அண்ட் ரெனியூவபிள் எனர்ஜி மினிஸ்ட்ரி. ஓகேங்களா, மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரெனியூவபிள் எனர்ஜி வெரி இம்பார்ட்டன்ட். இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறக்கூடிய மினிஸ்ட்ரி வந்து இந்த மினிஸ்ட்ரி தான். ஓகேங்களா, வாங்க நெக்ஸ்ட் ஸ்லைட் போகலாம். ஓகே, லெட் மீ சேஞ்ச் த கலர், பிளாக் கலர் வச்சுக்கலாம். ஓகே, வாட் இஸ் மீன் பை குசும் ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இட் டு ப்ரொவைட் அடிஷ்னல் இன்கம் டு ஃபார்மர்ஸ். நீங்கள் எப்படி ப்ரொவைட் பண்ண போகிறீங்க? பை கிவிங் தெம் ஆப்ஷன் டு செல் அடிஷ்னல் பவர் டு த கிரிட் த்ரூ சோலார் பவர் ப்ராஜெக்ட் செட்டப்ஸ் ஆன் தி பேரன் லேண்ட்ஸ். ஆக்சுவலி இங்கே என்ன பண்ணுவாங்கனாக்கா வந்து குசும் ஸ்கீமில் வந்துட்டு ஒரு வந்து சோலார் பம்ப் ஆன் கிரிட் ஆர் ஆஃப் கிரிட், அதாவது ஆன் கிரிட்டுக்கும் ஆஃப் கிரிட்டுக்கும் என்ன வந்து டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஆன் கிரிட் அப்படின்னாக்கா வந்து இந்த சோலார் பம்ப்ஸ் எல்லாம் வந்து ஒரு கிரிட்டில் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆஃப் கிரிட் அப்படின்னாக்கா தன்னந்தனியாக நம்ம ரோட்லலாம் இருக்கோங்களே அதை மாதிரி வந்து எதுக்குமே, அதாவது ஒரு கனெக்ஷனே இல்லாமல் தனியாக நிற்கிற பேர் ஆஃப் கிரிட். ஆன் கிரிட் அப்படின்னாக்கா வந்து ஒரு இப்போ ஒரு கிரிட்டு கூட கனெக்ட் ஆகிருந்துச்சுன்னா ஆன் கிரிட். ஓகேங்களா, ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா ஒரு சப்சிடி தருவாங்க. கவர்மெண்ட்டு வந்து மக்களுக்கு வந்து சப்சிடி தந்து அந்த சப்சிடி மூலிமா வந்து நம்ம சோலார் பம்ப்ஸை வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணி நம்மளுக்கு வந்து ரெண்டு லாபங்க. ஒன்று வந்து அந்த சோலார் பவர்லேருந்து நம்ம எலக்ட்ரிசிட்டி வந்து இது பண்ணி நம்ம வந்து பம்ப் எலக்ட்ரிசிட்டி உருவாக்கி நம்ம அந்த எலக்ட்ரிசிட்டியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னாக்கா சோலார் பம்ப்னால் அதுலேருந்து நம்ம வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். வந்து மிச்சமாக இருக்கும் இல்லையா, எக்ஸ்ட்ராவாக இருக்க எலக்ட்ரிசிட்டியை வந்து நம்ம கிரிட்டுக்கு கொடுத்து அதுலேருந்து வந்து டிஸ்காம்ஸில் இருந்துட்டு நம்ம வந்து அந்த நம்ம ப்ரொடியூஸ் பண்ண எலக்ட்ரிசிட்டிக்கான அமௌண்ட் வந்து வாங்கிக்கலாம். அதான் சொல்கிறாங்க செல் அடிஷ்னல் பவர். ஸோ எனக்கு வந்து மிச்சம் இருக்க பவரை நான் கிரிட்டுக்கு அனுப்பிச்சு அதுக்கான காசை வாங்கிக்குவேன். த்ரூ எப்படி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இட் இஸ் ஒன்லி சோலார், வேறு விண்டு எதுவுமே கிடையாது. ஒன்லி சோலார் ப்ராஜெக்ட்ஸ் மட்டும்தான். ஓகேங்களா, ஆன் தேர் பேரன் லேண்ட்ஸில் வச்சுக்கலாம். சும்மா வந்து அந்த அன்கல்டிவேட்டட் லேண்ட்ஸில் இருக்கிறதுக்கா பேரன் லேண்ட்ஸில் வச்சுக்கலாம்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அண்ட் ப்ரொவைட் அசிஸ்டன்ஸ் இன்ஸ்டாலிங் ஆஃப் கிரிட், அதாவது சோலார் பம்ப்ஸ் வந்து பண்ணுறதுக்கு சப்சிடி தருவாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா இது ரூரல் ஏரியாஸுங்க, அர்பன் கிடையாது. இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா, இது இம்பார்ட்டன்ட் சிம்பிள், ப்ளீஸ் அட்ஜஸ்ட். ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து ரூரல் ஏரியாஸ்க்கு மட்டும்தான். அண்ட் இட் இஸ் ஆல்சோ ரெடியூஸ் த ஓவர் டிபெண்டன்ஸ் ஆஃப் த ஃபார்மர்ஸ் ஆன் டீசல். நமக்கு பெட்ரோல் டீசல் விற்கிற விலைக்கு நிஜமாக வந்து ரொம்ப கஷ்டம் தான். ஸோ இது மாதிரி நம்ம சோலார் பம்ப்ஸை வந்துட்டு இது பண்ணிட்டோம்னாக்கா அந்த டீசல்லேருந்து நம்ம வந்து டிபெண்டன்ஸ் வந்து குறைஞ்சிரும். அப்படிங்க திஸ் ஸ்கீம் கேன் பி அல்டிமேட் கேம் சேஞ்சர் ஃபார் எனர்ஜி செக்யூரிட்டி, அதாவது ஹோல் இந்தியாவுக்குமே சொல்கிறாங்க. அந்த ரூரல் எக்கானமி இன் இந்தியா, அதாவது நம்ம அக்ரிகல்ச்சர் எங்கே நடக்குதுங்க, மோஸ்ட்லி வந்து எல்லாமே ரூரல் ஏரியாஸில் இருக்குது. ஸோ ஓகேங்களா, ஸோ அங்கே வந்து ஒரு எனர்ஜி செக்யூரிட்டி நீங்கள் உருவாக்கி கொடுத்துட்டீங்க. அங்கேருந்து ஒரு சோலார்லேருந்து எனர்ஜி இருக்குன்னா அது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். ஓகேங்களா, இந்தியாவில் பாதியோட அது சோலாராக இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா, அது வந்து ஒரு கேம் சேஞ்சருங்கிறாங்க ஃபார் ரூரல் எக்கானமி அண்ட் ஈவன் ஃபார் இந்தியா. ஓகேங்களா, இது வந்து வாட் இஸ் குசும் ஸ்கீம் அப்படிங்கிறது. சிம்பிளாக சொல்லலாம், ஒரு சோலார் பவர் ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு நம்ம அக்ரிகல்ச்சர் லேண்டில் வைக்க போகிறோம், அதாவது அக்ரிகல்ச்சர் பேரன் லேண்ட்ஸில் வைக்க போகிறோம், அவ்வளோதான். ஓகே, வாட் இஸ் த காம்போனன்ட்ஸ் அப்படின்னு பாருங்கள். இதில் வந்து 3 காம்போனன்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எய்ம் ஆஃப் த கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த குசும் ஸ்கீம் மூலியமாக நம்ம 25,750 மெகாவாட் ஆஃப் சோலார் எலக்ட்ரிசிட்டி உருவாக்கணும் அப்படிங்கிறது அவங்க எய்ம் பை 2020. ஓகேங்களா, பை 2022 மாதிரி சொல்லிட்டு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த எய்ம்ஸை வந்து நல்லா இது பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து ப்ரிலிம்ஸில் வந்து இந்த இயரை மாற்றி கேட்கலாம், 2032 கேட்கலாம், 2013 கேட்கலாம். அது நான் வச்சுக்கோங்க 2022. இது வந்து இது கூட ஓகே இல்லை, இந்த இயர் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா கன்சிஸ்ட் ஆஃப் 3 காம்போனன்ட்ஸ். இது வந்து ஒவ்வொன்றா வந்து செய்யலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10,000 மெகாவாட் ஆஃப் டீசென்ட்ரலைஸ்ட் கிரவுண்ட் மவுண்டட் கிரிட் கனெக்டட் ரெனியூவபிள் பவர் பிளான்ஸ் வந்து உருவாக்குவாங்களாம். நெக்ஸ்ட்டு இப்போ காம்போனன்ட் பி வந்து இன்ஸ்டலேஷன் ஆஃப் 2 million ஸ்டாண்ட் அலோனா தன்னந்தனியாக இருக்கிற சோலார் பவர் அக்ரிகல்ச்சர் பம்ப்ஸ். அண்ட் தென் காம்போனன்ட் சி வந்து பார்த்தீங்கன்னாக்கா சோலரைசேஷன் ஆஃப் 1.5 million கிரிட் கனெக்டட் பவர்டு
அக்ரிகல்ச்சர் பம்ப்ஸ். ஓகேங்களா, இது வந்து ரெண்டுமே ஓரளவுக்கு ஒரே மாதிரி தாங்க, பார்த்துக்கோங்க. இது வந்து என்னவாமா கிரிட் கனெக்டர் ரெனியூவல் பவர் பிளான்ஸ். கிரிட் கனெக்டர்னா ஒரு இது ஆக்சுவலி ஒரு கிரிட் மாதிரி இருக்கும், அங்கே வந்து இது கனெக்ஷன். நெக்ஸ்ட்டு ஸ்டாண்ட் அலோன் பவர் பம்ப்ஸு. அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு கிரிட்டு மூலியமாக கனெக்ட் பண்ணக்கூடிய ஸ்டாண்ட் அலோனுங்கிறது வேறு, கிரிட்டுங்கிறது வேறுங்களா. ஸ்டாண்ட்லாம் தன்னந்தனியாக இருக்கும், கிரிட் அப்படிங்கிறது ஒரு இது கிரிட்டு மாதிரி இருக்கும். அந்த கிரிட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா பம்ப்ஸையும் வந்து கனெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதில் மிச்சமாக இருக்கிற எலக்ட்ரிசிட்டியை வந்து நம்ம டிஸ்கவுண்ட்ஸ்க்கு செல் பண்ணி நம்ம வந்து காசு வாங்கிக்கலாம். ஓகேங்களா, அதுதான். ஸோ ஃபண்ட்ஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கவர்மெண்ட் தருமா ஃபார்மர்ஸ் ஆனால் இல்லை. ஸோ கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 60% வந்து சப்சிடி தருவாங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, 60% சப்சிடிஸ் தருவாங்க. இதில் வந்து இட் இன்க்ளூட்ஸ் வந்து பண்ணாக்கா சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். ஓகே, சென்ட்ரல் மட்டும் தருமா, ஸ்டேட் மட்டும் இல்லை. ஓகே, கவர்மெண்ட் அப்படின்னாக்கா 60% சப்சிடி, அது சப்சிடியாக தருவாங்க. பேங்க் சாஃப்ட் லோன்ஸ் வந்து 30%. சாஃப்ட் லோன்ஸ் என்ன, சீக்கிரமாக வந்து சாங்ஷன் ஆகிற லோன்ஸ் சாஃப்ட் லோன்ஸ் சொல்லுவாங்க, 30%. தென் ஃபார்மர்ஸ் வந்து 10% போடணும். ஓகேங்களா, ஸோ வந்து 100% சப்சிடி கிடையவே கிடையாது, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஒன்லி 60% இஸ் ஃப்ரம் கவர்மெண்ட், 10% வந்து ஃபார்மர்ஸ் கண்டிப்பாக போட்டே ஆகணும். ஓகேங்களா, ஸோ இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி யார் வந்து இதில் நோடல் ஏஜென்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜியில் வந்து பண்ணாக்கா ஸ்டேட்டில் வந்து நிறைய நோடல் ஏஜென்சிஸ் வந்து செட்டப் பண்ணியிருப்பாங்க. அவங்க தான் இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி. வெரி இம்பார்ட்டன்ட். யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னா ஸ்டேட் நோடல் ஏஜென்சிஸ். அவங்க வந்து வில் கோஆர்டினேட் வித் ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட்ஸ், யூனியன் டெரிட்டரி, டிஸ்காம்ஸ் அண்ட் ஃபார்மர்ஸ் கூட கோஆர்டினேட் பண்ணிக்குவாங்க. வெரி இம்பார்ட்டன்ட். இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி ஸ்டேட் நோடல் ஏஜென்சி, சென்டர் கிடையாது. ஓகேங்களா, ஓகே. ஹூ இஸ் த பெனிஃபிஷரி? யார் வந்து பெனிஃபிஷரினா டக்குன்னு வந்து ஃபார்மர்ஸ் அப்படின்னு மட்டும் வந்து டிக் அடிச்சுட்டு வந்துடக்கூடாதுங்க. வெரி இம்பார்ட்டன்ட். பாருங்கள், ஃபார்மர்ஸ். ஓகே, கரெக்டு. கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸும் இதோட வந்து பெனிஃபிஷரி தான். ஓகே, நம்ம வந்து நிறைய பேர் வந்து ஃபார்மர்ஸ் மட்டும் நினச்சிருப்போம், கிடையாது. கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் இருக்காங்க, ஃபார்மர்ஸ் அண்ட் கோஆப்ரேட்டிவ் குரூப்ஸ் ரெண்டுமே சேர்ந்து இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பஞ்சாயத்ஸ். இவங்க 4 பேருமே அப்ளை பண்ணலாம், நாட் ஒன்லி ஃபார்மர்ஸ். ஓகேங்களா, கேன் அப்ளை ஃபார் இன்ஸ்டால் சோலார் பம்ப்ஸ். இந்த சோலார் பம்ப்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இந்த 4 பேருமே அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இது எங்கே வந்து பண்ணலாங்க, பேரன், அதாவது பேரன் லேண்டில் பண்ணலாம், இல்லை அன்கல்டிவேட்டட் லேண்டில் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து ரெண்டுமே இல்லைங்க, எனக்கு ஃபுல்லாக கல்டிவேட்டட் லேண்ட் மட்டும்தான் இருக்குன்னா, ஸோ நோ இஷ்யூஸ். சோலார் பேனல்ஸை இன்ஸ்டால் அட் அ ஹைட் that doesn't disturb farming. அதாவது ஸோ இதுதான் ஃபார்ம் லேண்டு. எங்கேயா ஃபார்ம் லேண்டு? ஸோ இதுதான் ஃபார்ம் லேண்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே ஃபார்மிங் நடக்குது. ஸோ அவங்க என்னன்னா இங்கே நல்ல ஹைட்டுக்கு வந்து ஏற்றி ஃபார்மிங்கை டிஸ்டர்ப் பண்ண முடியாத அளவுக்கு சோலார் பேனல்ஸ் வந்து வச்சுருவாங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து டிஸ்டர்ப் ஃபார்மிங் இல்லாமல் இருக்கிறது. ஓகேங்களா, ஓகே. அட்வான்டேஜஸ் வந்து நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. ப்ரொவைட் வாட்டர் செக்யூரிட்டி ஃபார்மர்ஸ் டு பொசிஷன். இது என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஒரு அஷ்யூர்டான வாட்டர் ரிசோர்ஸஸ் வந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க த்ரூ சோலார் வாட்டர் பம்ப்ஸ் மூலிமா. அதாவது ஒரு ஆஃப் கிரிட்டாக இருந்தாலும் சரி, ஆன் கிரிட்டாக இருந்தாலும் சரி, ஒரு அஷ்யூர்டான வந்து இது வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க, அஷ்யூர்டு வாட்டர் ரிசோர்ஸஸ் வருங்கிறாங்க. ஸோ வாட்டர் செக்யூரிட்டி வந்து ஒரு நல்ல ஒரு பேக் போன். நெக்ஸ்ட்டு வெரி இம்பார்ட்டன்ட், இட்ஸ் ஃபினான்ஷியல் ஹெல்த் ஆஃப் டிஸ்காம்ஸ். அப்படின்னா என்ன, அதாவது எப்போவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்து டிஸ்காம்ஸ்லேருந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேர்மல் ப்ராடக்ட் இதுலேருந்து தான் நம்ம இது பண்ணுவோம். ஸோ டிஸ்காம்ஸ்லேருந்து பண்ணாக்கா வந்து இது போயிட்டே இருக்கும். அதாவது சப்சிடி மூலிமா வந்து எலக்ட்ரிசிட்டி சப்சிடின்னு சொல்லிட்டு அக்ரிகல்ச்சர் செக்டருக்கு நிறைய எலக்ட்ரிசிட்டி போயிட்டே இருக்கும். ஸோ அதனால என்ன, மக்களுக்கு கொடுக்க வேண்டிய சப்சிடி பாதி வந்து அக்ரிகல்ச்சர் செக்டாருக்கு வந்து போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நிறையா வந்து அக்ரிகல்ச்சர் செக்டாருக்கே செலவாகுது. ஸோ அக்ரிகல்ச்சரே செல்ஃப் ரிலையண்ட்டாக ஒரு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்கன்னா அஃப்கோர்ஸ் டிஸ்காம்ஸ்க்கு வந்துட்டு ஒரு ஃபினான்ஷியல் ஹெல்த் இல்லைங்களா, சப்சிடியும் ரெடியூஸ் ஆகும், அதோடு இல்லாமல் கொடுக்குற எலக்ட்ரிசிட்டியும் ரெடியூஸ் ஆகும், ஒரு செல்ஃப் ரிலையண்ட்டாக இருக்கும். அதாவது மணியும் வந்து மிச்சமாகும், எலக்ட்ரிசிட்டியும் மிச்சமாகும். ஓகேங்களா, ப்ரொமோட் டீசென்ட்ரலைஸ்டு பவர் ப்ரொடக்ஷன் அண்ட் டிரான்ஸ்மிஷன் லாசஸ். அதாவது நான் வந்து இது இந்தியாஸ் ரெனியூவல் எனர்ஜி பிளான் மைண்ட் மேப்லேயே நான் சொல்லியிருப்பேன். நம்ம ரெனியூவல் எனர்ஜிக்கு வந்து மேஜராக இருக்க ஒரு சேலஞ்ச் வந்து பண்ணாக்கா டிரான்ஸ்மிஷன் லாசஸ் இல்லைங்களா. ஸோ இப்போ என் வீட்லேயே நான் வந்து தனியாக வந்து எனக்கு ஒரு சோலார் பம்போ கிரிட்டோ வச்சுட்டேன்னா எனக்கு யார் எனக்கு டிரான்ஸ்மிஷன் பண்ணும், என் வீட்டில் இருக்குது, நான் டக்குன்னு அந்த எலக்ட்ரிசிட்டியை நான் வாங்கிக்க போகிறேன். ஸோ அதில் டிரான்ஸ்மிஷன் லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஸோ இல்லைங்களா, ஸோ வந்து அது வந்து ஒரு மேஜர் பாயிண்ட்டு. ஸோ ஸ்டேட்ஸ் மீட் த அதாவது ரெனியூவல் பர்ச்சேஸ் ஆப்ளிகேஷன் டார்கெட்ஸ். இது வந்து நான் வந்து டீட்டெயிலாக வந்து இன்னொரு ஸ்லைடு வச்சுருக்கேன். அதை வந்து நான் அந்த வீடியோ லிங்க்கை வந்து பண்ணாக்கா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள்.
இது வந்து என்னன்னாக்கா ஒரு சிம்பிளாக இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்கா ஒவ்வொரு டிஸ்காம்ஸும் இல்லை ஒவ்வொரு ஸ்டேட்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து நீங்கள் இவ்வளோ ரெனியூவல் எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஒரு ஆப்ளிகேஷன் இருக்குது. அந்த ஆப்ளிகேஷன் வந்து நம்ம மீட் பண்ணோம்னாக்கா குசும் ஸ்கீம் வந்து இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த ஆப்ளிகேஷன் அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்டு நீங்கள் இவ்வளோலாம் வந்து ரெனியூவல் எனர்ஜி வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கணும், இவ்வளோ எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணிக்கணும், ஒரு ஆப்ளிகேஷன் டார்கெட்ஸ் இருக்குது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும். அந்த ஸ்டேட்டோட டார்கெட்ஸை ஈஸியாக வந்து நம்ம பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி சேவிங் த அக்வஃபயர்ஸ். நீங்கள் கேட்கலாம், ஏன் நீங்கள் வாட்டர் பம்ப் அடித்தாலும் அவ்வளோ தண்ணி நாங்கள் எடுக்க தான் செய்ய போகிறோம், சோலார் பம்ப்லேயும் வந்து அவ்வளோ தண்ணி எடுக்க தான் போகிறோம், எப்படி வந்து அக்வஃபயர்ஸ் வந்துட்டு இது ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கு வந்து ஒரு ரீசன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி சப்சிடி கொடுக்குறனால என்ன பண்ணுவாங்களாம், எனக்கு இது உண்மையானு தெரியல, எலக்ட்ரிசிட்டி சப்சிடி கொடுக்குறனால என்ன பண்ணுவாங்கன்னா அதான் சப்சிடி வருதுன்னு சொல்லி ரொம்ப நேரம் மோட்ரு போடுறது, அதாவது தண்ணி நிறைஞ்சாலும் வந்து ஆஃப் பண்ணாமல் இருக்குது. அதை மாதிரி வந்து ஒரு சப்சிடி இருக்குங்கிறக்காக வந்து அது ஒரு கான்ஷியஸஸ் இல்லாமல் நம்ம வந்து நிறைய வந்து மோட்ரு போடுறோம், எலக்ட்ரிசிட்டி கன்சியூம் பண்ணுறோம், வாட்டரை வந்து வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு வந்து ஒரு அலிகேஷன் இருக்குது. ஸோ அதை மாதிரி அலிகேஷன்ஸ்லாம் வந்து இதில் வந்து இருக்காது அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. இது வந்து ஒரு அட்வான்டேஜ். ஓகேங்களா? ஸோ டிஸ்அட்வான்டேஜ் வந்து ஒரு பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இதுலேருந்து பாருங்களேன். இந்த ஸ்கீம் ஃபோக்கஸஸ் ஆன் பம்ப்ஸ் ஆஃப் 3 HP அண்ட் ஹையர் கெப்பாசிட்டிஸ். ஓகே சாரி, இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சோலார் பம்ப் வந்து மெஜாரிட்டி ஃபார்மர்ஸை வந்து ரீச்சே பண்ணாது. ஏன், நம்ம நாட்டில் 85% இருக்கவங்க வந்து எல்லாமே ஸ்மால் அண்ட் மார்ஜினல் தாங்க. ஆனால் வந்து இந்த பம்ப்ஸ் வந்து எங்கே இன்ஸ்டால் பண்ண வந்து அவங்க சப்சிடி கொடுப்பாங்கன்னா பம்ப்ஸ் ஆஃப் 3 HP அதாவது நிறைய பவர் உள்ள வந்து பம்ப்ஸுக்கு வந்து சப்சிடி கொடுக்குறேங்கிறாங்க. ஸோ வந்து ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ்க்கு அவ்வளோ பவரான பம்ப் தேவையே கிடையாது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் இன்டர்ன் வந்து இட் ஹெல்ப்ஸ் த லார்ஜ் லேண்ட் ஹோல்டிங்ஸ் பீப்புள். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு டியூ டு லோ வாட்டர் டேபிள்ஸ், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட்டு, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எஸ்பெஷலி வந்து நார்த் இந்தியா அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் சவுத் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மேக் ஸ்மால் சைஸ்டு பம்ப்ஸ் லிமிட்டிங் ஃபார்ம். அதாவது என்ன ஆச்சுனாக்கா இந்த அதாவது மோஸ்ட்லி நார்த் இந்தியாலாம் அந்த வாட்டர் டேபிள் அதாவது தண்ணி வந்து நல்லா கீழே போயிடுச்சு. ஓகேங்களா? வந்து வாட்டர் டேபிள் வந்து கீழே போயிடுச்சு. அங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா எங்கள் நிலத்துக்கு வந்து பார்த்திங்கனாக்கா எங்களுக்கு வந்து ஒரு தண்ணி வந்து ஒரு சஃபிஷியண்ட்டாக அதாவது எனக்கு எப்போவுமே வரணும் அப்படின்னாக்கா நான் வந்து ஒரு ஸ்மால் சைஸ்டு பம்பை வந்து போட்டாலே ஒழிய அப்போ தான் என்னால் எனக்கு வந்து அந்த தண்ணி வந்து எஃபிஷியண்ட்டாக எனக்கு வரும். நான் வந்து இப்போ வந்து பெரிய பம்பை வந்து போட்டுட்டு அப்படின்னாக்கா எனக்கு இப்போ தண்ணி வரும், எனக்கு அதுக்கப்புறம் வந்து தண்ணி வராது. ஓகே, நம்மளுக்கு வாட்டர் டேபிள் வந்து ஒரு புவரான ஒரு வாட்டர் டேபிள் தான். ஸோ இப்போவே நான் வந்து இவ்வளோ சக் பண்ணி எடுத்துட்டேன் அப்படின்னாக்கா ஸோ வந்து அது ஒரு கண்டினியூஸாக வருமாங்கிறது ஒரு டவுட். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம வாட்டர் டேபிளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா சில வந்து இந்த வாட்டர் டேபிளுக்கு இவ்வளோ பவரில் பம்ப் போட்டிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்றது இருக்குது. ஸோ நம்மளுக்கு இருக்க இந்த லோவர் வாட்டர் டேபிளுக்கு இவ்வளோ பவர் அதிகமான வந்து பம்பு போட்டால் சரிப்பட்டு வராது. ஓகேங்களா? ஸோ அதை ஃபார்மர்ஸ் என்ன சொன்னால் இட் இஸ் லிமிட்டிங். ஓகேங்களா? ஸோ நம்ம ஸ்மால் சைஸ் பம்ப் தான் ஒரு லிமிட்டடாக இருக்குது, அதுதான் ஒரு கரெக்டான ஒரு லிமிட் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அவைலபிலிட்டி ஆஃப் சோலார் பம்ப்ஸ், அதாவது சோலார் பம்ப்ஸ் வந்து இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணணும், அது வந்து நம்ம அவ்வளோவா ப்ரொடியூஸ் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டியூ டு டொமஸ்டிக், இதை நோட் பண்ணிக்கோங்க, டொமஸ்டிக் கண்டென்ட் ரெக்வயர்மெண்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா the suppliers of the solar equipment have to raise the domestic cell sourcing. However, it is not domestic. However, these isn't enough domestic cell manufacturing capacity. அதாவது இந்தியாவில் வந்து அந்த டொமஸ்டிக்காக வந்து மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி அவ்வளோ இல்லைங்கிறாங்க. அதாவது என்னென்னாக்கா டொமஸ்டிக் கண்டென்ட் ரெக்வயர்மெண்ட்ஸ் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு சோலார் பம்ப் வேணும்னா அதுக்கான சோலார் செல்லு வேணும், அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தினாக்கா வந்துட்டு நம்மளே வந்து உருவாக்கிக்கிறதுக்கு வந்து ஒரு ரெக்வயர்மெண்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ டொமஸ்டிக் கண்டென்ட் ரெக்வயர்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. நீங்கள் எதை ப்ரொடியூஸ் பண்ணாலும் ஒரு டொமஸ்டிக் கண்டென்ட் ரெக்வயர்மெண்ட். அந்த இப்போ சோலார் பம்ப் ப்ரொடியூஸ் பண்ணால் அதுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு 5 மெட்டீரியல் தேவைப்படும், 5 காம்பனன்ட்ஸ் தேவைப்படும். அந்த ரெக்வயர்மெண்ட் வந்து நம்மக்கிட்ட இருக்கா அப்படின்னா வந்து இல்லை. அது இல்லாமல் டொமஸ்டிக் கண்டென்ட் ரெக்வயர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து இது வந்து நம்ம இந்தியாவுக்கும் யூஎஸ்ஏக்கும் ஏதோ வந்து ஒரு இதில் வந்து ஒரு பிரச்சனை வந்துருக்கு வீடியோவில். ஸோ அப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் வந்து இவ்வளோ வந்து ஒரு டொமஸ்டிக்காக நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த டொமஸ்டிக்காக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய லிமிட்டை நம்மளுக்கு சோலார் இண்டஸ்ட்ரியில் நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியல அப்படிங்கிறது ஒரு மறைக்க முடியாத உண்மை. ஓகேங்களா? ஸோ வே ஃபார்வர்டு இது வந்து இது ஃபஸ்ட்டு வந்து என்ன சக்ஸஸ்ங்கிறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு டீசென்ட்ரலைஸ்டான சோலார் பவர் ஸ்கீம் வேணால் ஸ்டேட் மட்டுமே சரி நான் சென்டர் மட்டுமே செய்கிறேன்னு இருக்க முடியாது. 2 பேர் வந்து ஒரு ரொம்ப கன்சர்ன்ஸ் மீன்ஸ் ரொம்ப அந்யோன்யமாக இல்லை ரொம்ப
ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும், ஒரு ஸ்டேட்டுக்கும் சென்டருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். இது வந்து ரொம்ப ஒரு அழகான ஸ்கீம் தான் அப்படின்னு நம்ம கொண்டு போக முடியும். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்டேட்டும் சென்டரும் வந்து ரொம்ப வந்து கரெக்டான பேலன்ஸ்டான ஒரு பவரில் இருக்கணும். ஓகேங்களா? அண்ட் ஓகே, இதெல்லாம் வந்து நடந்திருக்கா அப்படின்னாக்கா நடந்திருக்கு. எஸ், இது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஐ திங்க் இது முன்னாடியே வந்து இதை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது வந்து சொன்னது இது அதே தாங்க. அந்த இவ்வளோ ஸ்டாண்ட் அலோன் பண்ணுவேன், இவ்வளோ சோலரைசேஷன் பண்ணுவேன், இவ்வளோ இது பண்ணுவேன் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்லைட் நான் போட்டிருக்கேன். டெலிவரி நம்ம ப்ரெசன்ட் பட்ஜெட் இதில் வந்து போட்டிருக்காங்க பாருங்கள். இது நோட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். இது வந்து ப்ராக்ரெஸ். இது வந்து அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இல்லையா, அப்போ வந்து இது பண்ணது. இது வந்து ப்ராக்ரெஸ், இப்போ ப்ரெசன்ட் ப்ராக்ரெஸ். இது நல்லா இது பண்ணிக்கோங்க. டு எக்ஸ்டெண்ட் த ஸ்கீம் டு 20 lakh farmers ஃபார் செட்டிங் அப் ஸ்டாண்ட் அலோன் பம்ப்ஸ் வந்து நாங்கள் பண்ணியிருக்காங்களாம். 15 lakh farmers சோலரைஸ் பண்ணியிருக்காங்க கிரிட் கனெக்டடு. இன் அடிஷன் த ஸ்கீம் வில் அலோ த farmers டு செட் அப் கிரிட் கனெக்டட் சோலார் பவரேஷன் அண்ட் ஃபாலோ அண்ட் செல் இட் டு கிரிட். ஓகே, நம்ம சொன்னதான். இது வந்து இவ்வளோ வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேவா? எவ்வளோ ப்ராக்ரெஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். குசுமி எம்பவர் அனதத்தா டு உருஜ்தத்தா. நல்லா வச்சுக்கோங்க. அனதத்தா அப்படிங்கிறது வந்துட்டு ஃபார்மருக்கு இது பண்ணுது. உருஜ்தத்தா அப்படிங்கிறது ஃபார்மர் டு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூசர். ஓகே, இது வந்து ஒரு டேக்லைன் மாதிரி. இந்த டேக்லைன் வந்து நம்ம இது மெயின்ஸ் வந்து அதாவது ஒரு கொட்டேஷன் மாதிரி கூட போட்டுக்கலாம். Anadatta to Ujdatta from farmer to electricity producer adhom provides energy and water security and dieselize the farm sector, also generates additional income. நம்ம சொன்னதா. And consists of 3 components. Okay, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ வந்து அவங்க பண்ணி முடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ப்ராக்ரெஸ் சோஃபார். ஸோ இட் இஸ் ஒரு ப்ராக்ரெஸ். இது வந்து ஒரு ஸ்கீம்னு மட்டும் இது பண்ணாமல் ஒரு ப்ராக்ரெஸ்ஸாக இருக்குது. ஓகேங்களா? இது வந்து பட்ஜெட் ப்ராமிசஸில் வந்துட்டு குசும் ஸ்கீம் வந்து எவ்வளோ ப்ராக்ரெஸ் பண்ணியிருக்கு அப்படின்றத எழுதியிருக்காங்க. ஓகே, ஸோ இட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்கீம். ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டுன்னு நினைக்கிறேன். நான் வந்து எல்லாமே வந்து எல்லா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸும் கவர் பண்ணிட்டேன். உங்கள் எல்லாத்துக்கும் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் a lot ஃபார் வாட்சிங் our வீடியோ. ப்ளீஸ் டூ லைக், காமெண்ட் அண்ட் ஷேர். அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் a lot.